அனைவருக்கும் வணக்கம். 3ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு இன்று முதல் வகுப்புகள் ஆரம்பமாக இருக்கின்றன. 3வது மாணவர்களுடைய 5வது பருவம் முடிந்து 6வது பருவம் செமஸ்டர் 6 இன்று முதல் ஆரம்பமாக இருக்கின்றது. இந்த 6வது செமஸ்டரில் உங்களுக்கு 3 தியரி பாடங்களும் 4 பிராக்டிக்கல் பாடங்களுமாக 7 பாடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஸோ அதில் முதல் பாடமாக இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் என்ற ஒரு தியரி பாடம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தியரி பாடம் தொழிற்சாலைகளில் நடக்கக்கூடிய செயல்கள் எப்படி உள்ளன என்பதை பற்றி விளக்கக்கூடிய ஒரு பாடமாக இது உள்ளது. ஸோ நீங்கள் எதிர்காலத்தில் தொழிற்சாலைகளுக்கு வேலைக்கு செல்லும் பொழுது அங்கு எப்படி செயல்பட வேண்டும் என்பதை பற்றி தெளிவான விளக்க உரைகள் இந்த பாடங்களில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. ஸோ இதன் மூலம் நீங்கள் நல்ல திறமை வாய்ந்த ஒரு தொழிலாளியாகவும் முதலாளியாகவும் உருவாவதற்கான வாய்ப்புகள் இதில் உள்ளன. ஸோ இந்த பாடத்தை பற்றி இப்பொழுது பார்ப்போம். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் பாடத்தில் உங்களுக்கு 5 யூனிட்களாக பாடங்கள் பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளன. ஸோ அதில் முதலாவது யூனிட்டாக பிளான்ட் இன்ஜினியரிங் அண்ட் பிளான்ட் சேஃப்டி. பிளான்ட் என்பது இங்கு தொழிற்சாலையை குறிக்கும். அந்த தொழிற்சாலையை பற்றியும் அதில் உள்ள சேஃப்டி பாதுகாப்புகள் பற்றியும் அந்த யூனிட்டில் கொடுக்கப்பட்டுள்ளது. இரண்டாவதாக ஒர்க் ஸ்டடி, மெத்தட் ஸ்டடி அண்ட் ஒர்க் மெஷர்மெண்ட். ஒர்க் ஸ்டடி என்பது வேலையை எப்படி செய்ய போகிறோம் என்பதை விளக்கக்கூடியது. மெத்தட் ஸ்டடி என்பது எந்த முறையில் செய்ய போகிறோம் என்பதை விளக்கக்கூடியது. அண்ட் ஒர்க் மெஷர்மெண்ட் எப்படி வேலையை நமது அளவீடு செய்ய போகிறோம் என்பதை விளக்கப்பட்டு அந்த யூனிட்டில் கொடுக்கப்பட்டிருக்கும். மூன்றாவதாக ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல். ப்ரொடக்ஷன் என்பது உற்பத்தி, பிளானிங் என்பது திட்டமிடுதல், குவாலிட்டி கண்ட்ரோல் என்பது தரக்கட்டுப்பாடு. ஸோ பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய வழிமுறைகளை நாம் திட்டமிட்டு அதில் தரக்கட்டுப்பாட்டை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி அந்த யூனிட்டில் நமக்கு விளக்கப்பட்டிருக்கும். அடுத்து நான்காவதாக பிரின்சிபல்ஸ், பர்சனல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆர்கனைசேஷனல் பிஹேவியர். ஓகே, ஸோ பிரின்சிபல் எப்படி இருக்க வேண்டும், அதே மாதிரி பர்சனல் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ஃபேக்ட்ரிஸில் நமக்குள்ளது எப்படி இருக்கணும். அடுத்து ஆர்கனைசேஷனல் பிஹேவியர், ஒரு ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கணும், அதில் எந்த மாதிரி வழிமுறைகளை பின்பற்றுறோம் அப்படின்றத பற்றி தெளிவாக இந்த யூனிட்டில் நமக்கு விளக்கப்பட்டிருக்கும். அடுத்ததாக இறுதியாக ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட். ஃபினான்ஸ்ன்றது நிதி ஆதாரம், மெட்டீரியல் என்பது நம்ம அதில் பயன்படுத்தக்கூடிய மூலப்பொருட்கள். ஸோ அதை பற்றி இந்த 5வது யூனிட்டில் விரிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக இந்த 5 யூனிட்டையும் நன்கு படித்து நன்றாக தெரிந்து கொண்டு எதிர்காலத்தில் நீங்கள் மிகச்சிறந்த தொழில் வல்லுநராக உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. ஸோ ஆகவே இந்த பாடத்தை நன்கு பயின்று சிறந்த தொழில் முனைவராக, தொழில் வல்லுநராக வாழ்த்துக்கள். ஸோ அடுத்ததாக ஒவ்வொரு யூனிட்டையும் இதில் நம்ம பார்ப்போம். ஸோ இதில் நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்த இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற பாடத்தில் முதல் யூனிட்டாக பிளான்ட் இன்ஜினியரிங் அண்ட் பிளான்ட் சேஃப்டி அப்படின்றத பற்றி நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஸோ இப்போ ஜஸ்ட் ஒவ்வொரு யூனிட்லேயும் நம்ம என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறோன்றத ஃபஸ்ட்டாக ரீகால் பண்ணி எப்படி என்னன்றதை முதல்ல தெரிஞ்சுக்குவோம். ஸோ என்ன அப்படின்னா ப்ரிவ்யூ அப்படின்றது மாதிரி தான். ஸோ நம்ம இப்போ படிக்க போகிறது முன்கூட்டியே என்னென்ன இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த தகவல் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. முதல்ல யூனிட் 1ல் 2 பார்ட், பிளான்ட் இன்ஜினியரிங் ஒரு பார்ட், பிளான்ட் சேஃப்டி ஒரு பார்ட். அதில் பிளான்ட் இன்ஜினியரிங்கிறது ஃபஸ்ட் பார்ட். ஸோ அதில் ஒரு பிளான்ட்டுன்றது என்ன, தொழிற்சாலை எப்படி இருக்கும், அந்த தொழிற்சாலையில் எப்படி எந்த மாதிரி இடத்துல இருக்கும். ஸோ அந்த தொழிற்சாலையை நம்ம செலெக்ஷன் ஆஃப் சைட் ஃபார் இண்டஸ்ட்ரி, ஒரு தொழிற்சாலை அமைவதற்கான இடத்தை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறது. அடுத்து பிளான்ட் லேஅவுட், ஒரு பிளான்ட்டோட அமைப்பு எப்படி இருக்கணும். லேஅவுட் அப்படின்றது வரைபடம் நம்ம இது பண்ணுறது. ஸோ எப்படி எந்தெந்த பொருட்கள் அதாவது மிஷினரிஸு எந்த இடத்துல இருக்கணுன்ற தகவல் இந்த பிளான்ட் லேஅவுட்டில் நமக்கு இருக்கும். அடுத்து டெக்னிக்ஸ் டு இம்ப்ரூவ் லேஅவுட், ஒரு லேஅவுட்டை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் பயன்படுத்தணும் அப்படின்றது. அண்ட் தென் மெட்டீரியல் ஹேண்ட்லிங், ஸோ தொழிற்சாலையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸை மூலப்பொருட்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணணுன்ற தகவல்.
அடுத்து பிளான்ட் மெயின்டெனன்ஸ், தொழிற்சாலையை எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும் நம்ம அப்படின்றது. ஸோ இது எல்லாம் அந்த பிளான்ட் இன்ஜினியரிங்கிற டாபிக்ஸில் நமக்கு வரும். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிளான்ட் சேஃப்டி. ஸோ அந்த பிளான்ட் சேஃப்டியில் நமக்கு முதல்ல இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி. இண்டஸ்ட்ரியில் நம்ம பாதுகாப்புக்கு என்னென்ன உபகரணங்கள் பயன்படுத்தணும், அதை எப்படி பயன்படுத்தணுன்றதை பற்றியான விரிவுரைகள், விளக்க உரைகள். அடுத்து ஃபேக்ட்ரியில் நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்றதுனா என்ன, அந்த ஆக்சிடென்ட்ஸ் எப்படி நடக்குது, அதனால் ஏற்படக்கூடிய செலவுகள் என்ன, காஸ்ட் ஆஃப் ஆக்சிடெண்ட் அண்ட் காசஸ் ஆஃப் ஆக்சிடெண்ட். காஸ்ட் ஆஃப் ஆக்சிடெண்ட்னா அந்த ஆக்சிடெண்ட் விபத்துனால் ஏற்படக்கூடிய செலவுகள் என்னென்ன, காசஸ் ஆஃப் ஆக்சிடெண்ட் அப்படின்னா அந்த விபத்துகள் உண்டாவதற்குரிய காரணங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம தெளிவாக அதில் படிக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹியூமன் அட்டிடியூட் ஆஃப் இன்க்ரீஸிங் ஆக்சிடெண்ட்ஸ். நம்மளோட ஹியூமன் அட்டிடியூட் அப்படின்றது நம்மளோட மனநிலைகள், நம்மளோட நிலைகள் தான். ஸோ அதனால் எப்படியெல்லாம் ஆக்சிடெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அடுத்து இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் அப்படின்றது தகராறுகள், தொழில் தகராறுகள்னு சொல்லுவோம். இண்டஸ்ட்ரியலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தான் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ரீசன்ஸ் ஃபார் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ். ஸோ அந்த தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய தகராறுகள் எதனால் உண்டாகுது, அதற்கான காரணங்கள் என்னென்னன்றதை பற்றி படிக்கக்கூடியது தான் இந்த ரீசன்ஸ் ஃபார் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா செட்டில்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ். செட்டில்மெண்ட்ஸ்ன்றது அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வழிமுறைகள். உண்டாகக்கூடிய தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய தொழில் தகராறுகள், பிரச்சனைகளை எந்த மாதிரியெல்லாம் நம்ம தீர்க்கலாம் அப்படின்றத பற்றி படிக்கக்கூடியது தான் இந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ். இதில் நமக்கு செட்டில்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ். ஸோ அடுத்து மெயின் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ரி ஆக்ட் 1948. அந்த ஃபேக்ட்ரி ஆக்ட் சட்டத்திட்டம் 1948 அப்படின்றது நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்றத பற்றி பார்க்குறோம். அதில் நிறைய இருக்குது. நம்ம படிக்க போகிறது 3 தான். சேஃப்டி, வெல்ஃபேர், அடுத்து ஹெல்த்து. இந்த 3 பற்றி நம்ம அதில் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாம் நமக்கு ஃபஸ்ட் யூனிட்டில் வரக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் யூனிட்டில் ஒர்க் ஸ்டடி, மெத்தட் ஸ்டடி அண்ட் ஒர்க் மெஷர்மெண்ட் 3 வகையாக நம்ம அதை பிரிச்சிருக்கோம். ஸோ அதில் முதல்ல ஒர்க் ஸ்டடியில் ப்ரொடக்டிவிட்டி, உற்பத்தி எப்படி நமக்கு இது பண்ணுறோம், என்ன ஏது அப்படின்றத பார்க்கக்கூடியது. டெக்னிக்ஸ் ஆஃப் ஒர்க் ஸ்டடியில் என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குது. அடுத்து ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், ஒரு மனிதன் தான் வாழ்வதற்கான வழிமுறைகள் எப்படி நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்றது, அதுக்கான தேவை என்ன அப்படின்றது. அடுத்து மெத்தட்ஸ் ஆஃப் இம்ப்ரூவிங் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ எப்படி நம்ம உற்பத்தியை என்ன பண்ணலாம், அதிகப்படுத்தலாம், இல்லை எந்தெந்த மாதிரி முறையில், மெத்தடில், வழிமுறைகளை பயன்படுத்தி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றது. அடுத்து அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஒர்க் ஸ்டடியோட நோக்கம் என்ன அப்படின்றத பார்க்கக்கூடியது. அடுத்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் குட் ஒர்க்கிங் கண்டிஷன், நம்ம வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை, அந்த நல்ல சூழ்நிலை, அந்த என்வரான்மெண்ட் நம்ம சொல்லுவோம், சுற்றுச்சூழல் சொல்லுவோம்ல, அந்த இதுக்கோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத பார்க்கக்கூடியது. இதெல்லாம் ஒர்க் ஸ்டடியில் வரும். அடுத்து மெத்தட் ஸ்டடியில் நமக்கு அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் மெத்தட் ஸ்டடினால் நோக்கம் என்ன. அடுத்து பேசிக் ப்ரொசீஜர் ஃபார் மெத்தட் ஸ்டடி. ஸோ மெத்தட் ஸ்டடியில் நமக்கு என்னென்ன பேசிக் ப்ரொசீஜர் எதை ஃபாலோ பண்ணுறோம், எதை வச்சு நம்ம மெத்தட் ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் நமக்கு அதில். அடுத்து ப்ராசஸ் சார்ட், சிம்பிள்ஸ் என்னென்ன, அந்த சார்ட் நம்ம போடுறதுக்கு என்னென்ன சிம்பிள்ஸ் பயன்படுத்துகிறோம் அப்படின்றது. ஸோ அடுத்து என்னென்ன சார்ட்ஸ் இருக்குது அப்படின்றது நமக்கு ஆப்ரேஷன் ப்ராசஸ் சார்ட்ன்றது ஒரு ஆப்ரேஷன் எப்படி நடக்குதுன்றதை செயல்படுத்துறதை சொல்லக்கூடியது ஆப்ரேஷன் ப்ராசஸ் சார்ட்டு. அடுத்து ஃப்ளோ ப்ராசஸ் சார்ட், அந்த மெட்டீரியல் நகர்வு எப்படி இருக்குன்றதை கொடுக்கக்கூடியது ஃப்ளோ ப்ராசஸ் சார்ட். அடுத்து 200 ப்ராசஸ் சார்ட், நம்ம 2 கையில் வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த 2 கையில் ஒவ்வொரு கைக்கு எந்த மாதிரி வேலைகள் செய்கிறோம், எப்படி பண்ணுறோம் அப்படின்றத பற்றி சொல்லக்கூடியது. அடுத்து மேன் மிஷின் சார்ட், ஸோ மேனோட ஒர்க் என்ன, மெஷினோட ஒர்க் என்ன அப்படின்றத கொடுக்கக்கூடியது மேன் மிஷின் சார்ட். ஸோ அடுத்து அதே மாதிரி ஃப்ளோ டயக்ராம்ன்றது மெட்டீரியலோட நகர்வு, மெட்டீரியல் எந்த இடத்துல ஆரம்பித்து எந்த இடத்துக்கு போகணுன்றது ஃப்ளோ டயக்ராம். ஸ்ட்ரிங் டயக்ராம் அப்படின்றது அந்த ஒர்க்கர்ஸோட நகர்வு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி படிக்கக்கூடியது. ஸோ அதுக்கு அடுத்த டாபிக் நமக்கு ஒர்க் மெஷர்மெண்ட், ஒர்க்கை எந்த மாதிரி நம்ம மெஷர் பண்ணுறோம், எந்தெந்த மாதிரி வழிமுறைகள் அப்படின்றது படிக்கக்கூடியது. ஸோ இது எல்லாம் நமக்கு 2வது யூனிட்டில் வருது. நெக்ஸ்ட்டு 3வது யூனிட் நமக்கு ப்ரொடக்ஷன், பிளானிங் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல். ப்ரொடக்ஷன்றது உற்பத்தி, பிளானிங்கிறது திட்டமிடுதல், அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல்ன்றது தரக்கட்டுப்பாடு. ஸோ இதெல்லாம் நமக்கு சேர்ந்து படிக்கக்கூடிய யூனிட் தான் இந்த 3வது யூனிட், ப்ரொடக்ஷன், பிளானிங் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல். ஸோ இதில் நமக்கு ப்ரொடக்ஷன் பிளானிங்கிறது நமக்கு முதல்ல உள்ளதில் மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிபிசி அப்படின்றது என்ன அப்படின்னா ப்ரொடக்ஷன், பிளானிங் அண்ட்
குவாலிட்டி கண்ட்ரோல், அந்த கண்ட்ரோல் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பிபிசி அப்படின்னு சொல்லக்கூடியது ஷார்ட்டாக நம்ம சொல்கிறோம். ஸோ அதில் 5 வகையானது நமக்கு ப்ரீ பிளானிங், ரூட்டிங், ஷெட்யூலிங், டிஸ்பேச்சிங் அண்ட் கண்ட்ரோலிங். ஸோ ப்ரீ பிளானிங் அப்படின்ற பிளானிங்கிறது திட்டமிடுதல், ப்ரீ பிளானிங் அப்படின்றது முன்கூட்டியே திட்டமிடுதல் அப்படின்றது தான் நமக்கு இங்கே ப்ரீ பிளானிங்னு கொடுத்துருக்கோம். ரூட்டிங்கிறது அப்படின்னா மெட்டீரியல் நகரக்கூடிய பாதையானது ரூட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ரூட்டுன்றது பஸ்ஸு போகிற பாதை இதெல்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான். ஸோ அந்த பாதை மெட்டீரியல் நகரக்கூடிய பாதையானது ரூட்டிங் என்று அழைக்கப்படுது. ஸோ அடுத்து ஷெட்யூலிங் அப்படின்றது அட்டவணைப்படுத்துதல். ஒரு ஒர்க்கு நம்ம பண்ணுறோம், ஏதாவது வேலை செய்கிறோம் அப்படின்னா ஒரு ஷெட்யூல் போட்டு இந்த மாதிரி ஷெட்யூலை ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணணும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அது மாதிரி அட்டவணைப்படுத்துறது தான் ஷெட்யூலிங் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் ஒரு 3 வகையான ஷெட்யூலிங்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ அடுத்து டெஸ்பேச்சிங் அப்படின்றது கொடுக்குறது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொடுக்குறோம் அப்படின்றதே அது ஒரு டெஸ்பேட்ச் தான், ரைட்டா. ஸோ இப்போ ஒர்க்கருக்கு வேலை செய்யணும்னு ஆர்டர் கொடுக்குறோம்னா அது ஒரு டெஸ்பேட்ச். டூல் ரூம்லேருந்து டூலு கொடுக்குறோம்னா ஒரு டெஸ்பேட்ச், மெட்டீரியல் கொடுக்குறோம்னா ஒரு டெஸ்பேட்ச், ரைட்டா. ஸோ அந்த மாதிரி வேலை முடிஞ்சு அப்படின்னா ஹேண்ட் ஓவர் பண்ணுறோன்னா அது டெஸ்பேட்ச். ஸோ இந்த மாதிரி உள்ளதெல்லாம் டெஸ்பேச்சிங் நமக்கு வரும். ஸோ அடுத்து கண்ட்ரோலிங்கிறது கட்டுப்படுத்துதல் எல்லாமே இருக்குது. கண்ட்ரோல்லே 3 வகையான கண்ட்ரோல் இருக்குது. லேபர் கண்ட்ரோல், மெட்டீரியல் கண்ட்ரோல் அண்ட் காஸ்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி நமக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், உற்பத்தியில் வந்து என்னென்ன வகையான உற்பத்தி இருக்குது அப்படின்றத பார்க்கக்கூடியது. ஸோ இந்த உற்பத்தியில் பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸ்னால் தொடர்ச்சியாக நம்ம உற்பத்தி பண்ணக்கூடியது கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன். மாஸ் ப்ரொடக்ஷன் ஆர் லைன் ப்ரொடக்ஷன். மாஸ் அப்படின்னா அதிகமாக மொத்தமாக உற்பத்தி பண்ணுறது மாஸ் ப்ரொடக்ஷன், பல்காக சொல்லுவாங்க, குரூப்பாக அந்த மாதிரி உள்ளது. அடுத்து ஃப்ளோ ப்ரொடக்ஷன் ஆர் ப்ராசஸ் ப்ரொடக்ஷன். ஃப்ளோனா வரிசையாக அப்படியே ஒரு ஃப்ளோவாக போயிட்டுருக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி உள்ளது தான் இந்த ஃப்ளோ ப்ராசஸ் ப்ரொடக்ஷன், தொடர் உற்பத்தி அப்படிம்போம்ல அதுதான், ரைட்டா. ஸோ அடுத்து வந்து இன்டர்மீடியன்ட் ப்ரொடக்ஷன் ஆர் பேட்ச் ப்ரொடக்ஷன். பேட்ச்னால் ஒரு குரூப்பாக பண்ணுறது, முதல்ல ஒரு 50 இல்லை 100, அடுத்து ஒரு 100, அடுத்து ஒரு 100ன்னு பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது தான் பேட்ச் ப்ரொடக்ஷன். ஜாப் ஆர்டர் ஆர் ப்ராஜெக்ட் டைப் ப்ரொடக்ஷன். இந்த ஜாப் ஆர்டர் அப்படின்றது நம்ம ஜாப் ஆர்டர் வாங்கி ஒரு வீடு கட்டுறதுனாவோ, கப்பல் கட்டுறதுனாவோ, ஒரு விமானம் கட்டணுன்னாவோ, இது உற்பத்தி பண்ணணுன்னாவோ, அல்லது ஒரு பிரிட்ஜு, ஒரு டேமு, இந்த மாதிரி சொல்லுவோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் ப்ராஜெக்ட். ஓகே, ஜாப் ஆர்டர் அல்லது ப்ராஜெக்ட் டைப் ப்ரொடக்ஷனில் நமக்கு வரும். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் சார்ட்ஸ் அப்படின்றதுக்கு எக்ஸ் பார் சார்ட்டு, ஆர் சார்ட்டு, பி சார்ட்டு, சி சார்ட்டு, அந்த மாதிரி நமக்கு சார்ட்ஸ் எல்லாம் இதில் வரும். ஸோ இதெல்லாம் இன்டெப்த்தாக நம்ம அந்த யூனிட்ஸை பார்க்கும்போது பார்க்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாம் நமக்கு 3rd யூனிட்டில் நமக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு 4th யூனிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் பர்சனல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் அப்படின்னு சொல்லி நமக்கு இதில் 3 வகையான டாபிக்ஸ் இருக்குது. ஸோ அதில் முதல்ல பார்த்தோம்னா பிரின்சிபல் அப்படின்றது கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கோட்பாடுகளை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு மாதிரி நமக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் மெயினாக நமக்கு பார்த்தோம்னா 2 வகையான ஆட்கள், எஃப்டபிள்யூ டெய்லர்னு ஒருத்தர், ஹென்ரி ஃபாயல்ஸ்னு ஒருத்தர். ஸோ 2 பேர் 2 வகையாக நமக்கு பிரின்சிபல்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. மேனேஜ்மெண்ட்ஸில் எப்படி பண்ணணும், எந்த மாதிரி என்ன ஏதுன்ற டீட்டெயில்ஸை தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் பேர்லேயே அதை எஃப்டபிள்யூ டெய்லர் பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட், ஹென்ரி ஃபாயல் பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டு 2 வகையான பிரின்சிபல்ஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜரோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன ஒரு ஃபேக்ட்ரியில் நமக்கு அப்படின்னா, அடுத்த லீடர்ஷிப், ஒரு தலைமை பண்பு, அந்த லீடர்ஷிப் சொல்லுவோம், லீடர் சொல்லுவோம்ல. ஸோ அவர் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றத பற்றி நமக்கு படிக்கக்கூடியது. அடுத்து மோட்டிவேஷன் அப்படின்றது ஊக்குவித்தல். ஸோ ஒருத்தர் வந்து தொழிலாளி இருந்தாலும் சரி, இல்லை வேறு யாராக இருந்தாலும் அவங்கள ஊக்குவித்து முன்னேற்றம் செய்கிறதுக்கு, இல்லை ஃபேக்ட்ரியை வந்து நம்ம முன்னேற்றுறதுக்காக ஊக்குவிக்கிறதுக்கு தான் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு மாடர்ன் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ். ஸோ இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஃபேக்ட்ரிஸில் இது பண்ணுறதுக்கு எந்தெந்த வகையான டெக்னிக்ஸ், வழிமுறைகள் பயன்படுத்துகிறோம் அப்படின்றது தான் இந்த மாடர்ன் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பர்சனல் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது நமக்கு. ஸோ பர்சனல் மேனேஜ்மெண்ட்டில் நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் அல்லது ஹெச்ஆர் மேனேஜர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது அவங்களோட பொறுப்பு என்ன. ஒரு ஹெச்ஆர் மேனேஜர் இருக்கார், ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் இருக்குது அப்படின்னா, ஸோ அவங்களோட பொறுப்பு என்னென்ன செயல்கள் செய்யணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கக்கூடியது இந்த ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் அல்லது ஹெச்ஆர் மேனேஜர். ஸோ அவங்களோட வேலை என்ன அப்படின்றத பற்றி நம்ம படிக்கக்கூடியது. அவங்க என்னென்ன வேலை செய்யணும், அவங்களோட செயல் என்ன, அவங்களோட பொருளுக்கு அந்த தொழிற்சாலையில் அந்த இதில் டிபார்ட்மெண்ட்டில் அவங்களோட ஒர்க் என்ன அப்படின்றத நம்ம செய்யக்கூடியது அந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர். ஸோ ஒரு ஃபேக்ட்ரிக்கு நம்ம ஒரு ஒர்க்கரை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா
எப்படி செலக்ட் பண்ணுறோம், எந்த மாதிரி ப்ரொசீஜரை பயன்படுத்தி அதில் செலக்ட் பண்ணுறோன்றதை பார்க்கக்கூடியது. அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பு நம்ம பார்க்கக்கூடியது தான் செலெக்ஷன் ப்ரொசீஜர். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ட்ரைனிங் ஆஃப் ஒர்க்கர்ஸ். அந்த ட்ரைனிங் ஆஃப் ஒர்க்கர்ஸ்ன்றது நமக்கு என்ன அப்படின்னா, தொழிற்சாலைக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு நம்ம அளிக்கக்கூடிய அந்த ட்ரைனிங், நம்ம செயல்படுத்துகிற அவங்க எப்படி செய்யணும் அப்படின்றதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறோம், அதுதான் ட்ரைனிங் ஆஃப் ஒர்க்கர்ஸ். அடுத்து ஜாப் எவால்யூஷன். ஸோ வேலை செய்கிறாங்க அப்படின்னா அந்த வேலையை வந்து எப்படி செய்கிறாங்க என்ன இதுன்றது மதிப்பிடுறது ஜாப் எவால்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ ஃபேக்ட்ரியில் இருக்கக்கூடிய அந்த ஆர்கனைசேஷன்ஸ் என்னென்ன இருக்குது, எந்தெந்த மாதிரி இருக்குது, ஒரு 5 டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் நமக்கு இருக்குது. ஸோ டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனல் பிஹேவியர், அதே மாதிரி ஆர்கனைசேஷன் பிஹேவியர்ஸில் என்னென்ன வகை இருக்குது, வழிமுறைகள் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த யூனிட்டில் நல்ல தெளிவாக பார்ப்போம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நமக்கு 5th யூனிட் நமக்கு கடைசியாக உள்ளது டைப்ஸ் ஆஃப் கேபிட்டல். ஃபினான்சியல் அண்ட் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டில் நமக்கு உள்ளது. ஃபினான்சியல்ன்றது நிதி ஆதாரம், மெட்டீரியல்ன்றது மூலப்பொருட்கள். ஸோ அதில் முதல்ல ஃபினான்சியலில் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் கேபிட்டல். டைப்ஸ் ஆஃப் கேபிட்டல்னால் அந்த முதலீடுகள் எந்தவிதமான வகைகள் வழிமுறைகள் நமக்கு இருக்குது அப்படின்றது. ரிசோர்ஸஸ் ஆஃப் கேபிட்டல், அந்த முதலீட்டை நம்ம இது பண்ணுறதுக்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றது. அடுத்து டைப்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் நம்ம ஷேர்ஸ் வந்து என்ன பணம் முதலீடு இது மாதிரி இது பண்ணுறதுக்காக எந்தெந்த மாதிரி ஷேர்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ அடுத்து டைப்ஸ் ஆஃப் டிபெஞ்சர்ஸ், கடன் பத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி உள்ளது, என்னென்ன வகையான பத்திரங்கள் மூலமாக நமக்கு இது பண்ணுறோம் அப்படின்றது. அடுத்து பப்ளிக் டெபாசிட்ஸ். அந்த டெபாசிட்ன்றது தொகை அமௌண்ட்டை வந்து நம்ம இது பண்ணி வாங்கி அந்த மாதிரி பண்ணக்கூடியது, இதெல்லாம் அந்த இதில் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் எ ப்ராடக்ட். ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து நம்ம செல்லிங் ப்ரைஸ் எப்படி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம், எந்தெந்தெல்லாம் சேர்த்து இது பண்ணி அந்த ப்ரைஸை கொண்டு வரோம் அப்படின்றத கால்குலேஷன் பண்ணி காட்டக்கூடியது. அடுத்து டிப்ரிசியேஷன் அப்படின்றது தேய்மானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி. ஸோ ஃபேக்ட்ரியில் அந்த மாதிரி இதெல்லாம் அந்த தேய்மானன்றது எந்தெந்த மாதிரி இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ அது மெத்தட்ஸ் ஆஃப் கால்குலேட்டிங் டிப்ரிசியேஷன், அந்த தேய்மானத்தை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்றது கூடிய மெத்தடு, வழிமுறைகள். ஸோ இது எல்லாம் நமக்கு ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற டாபிக்ஸில் நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட். மெட்டீரியல் நம்ம சொன்னாருமே மூலப்பொருட்கள், ஃபேக்ட்ரியோட மெயின் இதே அந்த மூலப்பொருட்கள் தான். ஸோ அடுத்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட். ஸோ மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் அந்த மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அவங்க பண்ணணும் அப்படின்றது. ஸோ அடுத்து ஸ்டாக் கண்ட்ரோல் சிஸ்டம், அந்த வைக்கக்கூடிய மெட்டீரியலை ஸ்டாக்கை எப்படி அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க, உள்ள ஸ்டாக் வைக்கிறதும் சரி மூலப்பொருட்களை, அதே மாதிரி ஒர்க் முடிஞ்சு வாங்கக்கூடிய அந்த மெட்டீரியலை ஸ்டாக் வைக்கிறதும் சரி எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜர் படி அவங்க கரெக்டாக பண்ணணும் அப்படின்றது ஸ்டாக் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ அதுக்கு அடுத்து ஏபிசி அனாலிசிஸ் ஆஃப் இன்வென்ட்ரி. ஏபிசி அப்படின்றது இங்கே என்ன அப்படின்னா 3 வகையாக நம்ம பொருட்களை பிரிப்போம். ஏபிசி அப்படின்னு கேட்டகரிஸ், அதாவது வந்து குறைந்த விலை உள்ள பொருட்கள், அதிக விலை உள்ள பொருட்கள், நடுத்தர விலையுள்ள பொருட்கள் அப்படின்றத அதை 3 வகையாக நம்ம பிரிப்போம் ஃபேக்ட்ரியில். ஸோ அந்த மாதிரி அதாவது குறைந்த அளவு செலவு எடுக்கக்கூடிய ஐட்டம், அதிக செலவு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஐட்டம், மீடியமான செலவுகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய பொருட்கள் அப்படின்ட்டு 3 வகையாக பிரிக்கக்கூடியது தான் அந்த ஏபிசி அனாலிசிஸ் ஆஃப் இன்வென்ட்ரி. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்சம்ஷன் சைக்கிள். ப்ரொக்யூர்மெண்ட் அப்படின்றது நம்ம என்ன அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணி நம்ம மெட்டீரியல் வாங்கக்கூடியது. கன்சம்ஷன் அப்படின்னா அந்த மெட்டீரியலை நம்ம செலவழிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் கன்சம்ஷன். ஸோ இது ஒரு சைக்கிள், மெட்டீரியலை வாங்குகிறோம், அதை செலவழித்து அது ப்ராடக்டாக போகுது, திருப்பி மெட்டீரியல் வாங்குகிறோம், அதை திருப்பி ப்ரொடக்ஷன் பண்ணி பொருட்களாக மாற்றுறோம். ஸோ இந்த மாதிரி நடக்கிற சைக்கிள் ரொட்டீனாக வருது, அதான் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்சம்ஷன் சைக்கிள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அடுத்து எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. ஒரு குவான்டிட்டி ஆர்டர் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினா நமக்கு பெனிஃபிட்டாக, இல்லை மொத்தமாக பல்காக வாங்கும்போது நமக்கு பெனிஃபிட்டா அப்படின்றத கால்குலேட் பண்ணுறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடியது தான் இந்த எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஆர்டரில் நம்ம பொருட்கள் மெட்டீரியலை ஆர்டர் போட்டோம் அப்படின்னா நமக்கு லாபகரமாக இருக்கும் அப்படின்றத கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த EOQ எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டியானது நமக்கு பயன்படுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பர்ச்சேசிங் ப்ரொசீஜர். ஸோ மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை எந்த மாதிரியான வழிமுறைகளை பயன்படுத்தி நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இங்கே பர்ச்சேசிங் ப்ரொசீஜர் அப்படின்ற டாப்பிக்கில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். இதுவும் அதே மாதிரி தான் ஒரு சுற்று. ஸோ மெட்டீரியலை நம்ம கொடுக்குறோம், அவங்ககிட்டருந்து காசு வாங்குகிறோம், அந்த காசை வச்சு மெட்டீரியல் வாங்கி உற்பத்தி பண்ணி திருப்பி அவங்களுக்கே கொடுக்குறோம். இந்த மாதிரி சைக்கிளாக வர்றது தான் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து டைப்ஸ் ஆஃப் ஸ்டோர் சிஸ்டம். ஸோ எந்த மாதிரி மெட்டீரியலை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், இல்லை எப்படி ஸ்டோர்ஸ் வைக்கணும் அப்படின்றத பற்றி தகவல்கள் இந்த ஸ்டோர் சிஸ்டமில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த 5 யூனிட்டும் சேர்ந்தது தான் நமக்கு இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டாபிக் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே. ஸோ அதனால் அடுத்து நமக்கு ஒவ்வொரு யூனிட்டாக பார்க்கும்போது மீதி தகவல்களை தெளிவாக படிப்போம்.
இந்த 6வது செமஸ்டரில் முதல் சப்ஜெக்ட் இந்த இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டட் சப்ஜெக்ட். இது நம்ம ஓனாக நம்மளாக சொந்தமாக எழுதக்கூடியது. ஓகே, தேங்க்யூ.